ஹபீப், இப்போது இன்றைக்கி நாம் யங் ஜெனரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது புது புது பிரச்சனைகளாக இருக்குது. ஆனால் நம்ம இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஹாபாக்கள் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேபி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம வாழ்க்கை வரலாறாக பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை வழி நடத்துனாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பெரும்பான்மை மக்கள் சமூகத்தில் பெரும்பான்மை சஹாபாக்கள் வாலிபர்கள் தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனாவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் நரைமுடி இருந்துச்சு. அவங்க மட்டும் அதை மறைக்கவும் ஹன்னா போன்ற மருதாணியை வச்சு மறைச்சிருந்தாங்க. மற்ற பெரும்பான்மை கூட இருந்த எல்லா கூட்டமும் சஹாபாக்களில் எல்லாருமே வாலிபர்கள் தான். அதுவும் சிறிய வயதையுடைய வாலிபர்கள் தான் அதிகம். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள சஹாபாக்கள் அதிகம் இஸ்லாம் ஆரம்பத்தில் ஏற்றது. அலி இப்னு அபி தாலிப் அவங்க 20 வயசுக்கு உட்பட்டவங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசுக்கு உட்பட்டவங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சிறிய வயது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சிறிய வயது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சிறிய வயது. இத்தனை பெரும்பான்மை சஹாபாக்கள், நம்ம பெரிய பெரிய சஹாபாக்கள்னு சொல்ற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வயது. உமர் இப்னு கத்தாப் சிறிய வயது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது. 40 வயதை தாண்டி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மிக குறைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சமூகத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை உறுதிப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அந்த வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்தினான் இல்லையா? முஸ்அப் இப்னு உமைர் வரலாறு நமக்கு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வரலாறு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தான் அபிசீனியாவை நோக்கி பயணம் செஞ்சு அந்த அரசருக்கு முன்னாடி யார் இஸ்லாம் எடுத்து சொல்லி நம்மளை இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்ததில் முன்னாடி போனது ஜாஃபர் இப்னு அபி தாலிப். 18 வயது வாலிபர் அவர். 18லேருந்து 20 வயதுக்குள்ள வாலிபர் தான் அவர் இல்லையா? அல்லாஹ் இந்த சமூகத்தையே அவங்களை கொண்டு தான் பலப்படுத்தியிருக்கான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்களில் வாலிபர்களுக்கு முன்னிலைப்படுத்துவதில்.